ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு நவீனாஸ் டைம் டிப்ஸ். இன்றைக்கு ஒரு குவிக் வீடியோ உங்களுக்கு எடுக்க நினச்சி என் முகத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா தூங்கி எழுப்பினா காலைல வந்து கொஞ்சம் வேலை இருந்த ஒரு கேக் வந்து ஆர்டருக்கு வந்து செஞ்சுருந்தேன். அது இல்லாமல் இன்னொரு கேக் வந்து செஞ்சுருந்தேன். என் மகனுக்கு சிஸ்டர் பாய்க்கு வந்து பர்த்டே. ஸோ அவருக்கு வந்து ரம்ஜான் தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ரம்ஜான் தீமுக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஒரு சாக்லேட் கேக் செய்யும் அப்படின்னு. அதில் ரெசிபி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக அப்லோட் பண்ணுறேன். இன்ஷால்லா உங்களுக்கு இதுக்கு வந்து ட்ரை பண்ணிடும். நல்ல ஒரு ரிச் சாக்லேட் கேக் ரெசிபி. ஸோ அந்த மாதிரி காலைல கொஞ்சம் வெளியில் இருந்தபடியால் நான் அசரு பிறகு கொஞ்சம் தூங்கினேன். இப்போ டைம் வந்து 5:15 ஆகிட்டு. ஸோ குயிக்காக வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். ஸோ இந்த 1 ஹவரில் குயிக்காக நான் ரெடி பண்ணுறேன் என்னன்னு சொல்லி காட்டும் அப்படின்றது தான் இந்த குயிக் விலாக் வந்து எடுக்க நினச்சேன். ஸோ இன்றைக்கி வந்து நோம்பு திறக்கிறதுக்கு வீட்டில் வந்து சிக்கன் நூடுல்ஸ் செய்ய நினச்சேன். ரயானுக்கு வந்து சிக்கன் நூடுல்ஸ் நல்ல விருப்பம். ஸோ அவருக்கு ரவ சாப்பாட்டு குடிக்கலும். எங்களுக்கும் வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஷோட்டிஸ் எதுவும் இன்றைக்கி வீட்டில் செய்யாதபடியால் கொஞ்சம் கடையில் வாங்கிட்டு மெயினாக சிக்கன் நூடுல்ஸ் வந்து செய்வோம் கஞ்சி குடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு. அதே போல் வந்து ஒரு ஈஸியான க்ரேப் செய்ய நினச்சிருக்கிறேன். அதுக்கு வந்து என்கிட்ட இந்த பிஸ்தாஷோ க்ரீம் இருக்கிறேன். இந்த க்ரீம் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் இந்த துபாய் சாக்லேட் ட்ரெண்டிங்கில் இருந்தேன்னா ஒரு டைமில் எல்லாருமே செய்கிறேன். ஸோ அது வந்து செய்வோம் அப்படின்னு வாங்கி வச்சுருந்தேன். பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அதில் மோல்டு சாக்லேட் மோல்டு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் செஞ்சே படலை. பட் இது வந்து எக்ஸ்பயர்டு இல்லைன்னு நினைக்கிறேன். டேட் 2027 6 மாதம் வரைக்கும் இருக்கிறேன். ஸோ இதை வச்சு இன்றைக்கி நாங்கள் க்ரேப் செய்வோம். இன்ஷால்லா ஒரு நாளைக்கு அந்த மோல்டு கிடச்சா அவங்களுக்கு வீடியோவில் நாங்கள் செய்கிற என்ன சொல்கிறது துபாய் சாக்லேட்டை காட்டுறேன். ஸோ அதான் இன்றைக்கி வந்து குயிக்காக நூடுல்ஸ் அதுக்கப்புறம் இதை வச்சு ஈஸியான எங்களை க்ரேப் செய்கிறேன் அப்படின்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்க ரெடினா லெட்ஸ் பிகின். முகம் வீங்கி போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சஹருக்கு தயிருக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி வந்து அடுப்பில் வச்சுட்டு இப்போ நான் செய்கிற ஈஸியான சிக்கன் நூடுல்ஸ் எப்படின்றதை காட்டுறேன். இதுக்கு ஒரு 250 கிராம் மாதிரி சிக்கன் பிரெஸ்ட் என்கிட்ட வீட்டில் இருந்து ஸோ அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் கொஞ்சம் மிளகு உப்பு கோர்ன்ஃப்ளவர் போட்டு அதை கொஞ்சம் பெரட்டி எடுத்துட்டு அதை எண்ணெயில் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொரிச்சு கொண்டேன். நாங்கள் நூடுல்ஸ் எதில் செய்ய போகிறோமோ அதே பேனில் தான் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி சிக்கனை வந்து கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும்னா. ஸோ சிக்கன் வந்து நல்லா பொரியணும் முடியல, கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சாலே போதும். இப்போ இதே சட்டியில் நான் ஒரு 300 கிராம் நூடுல்ஸுக்கு தான் இன்றைக்கி இந்த மரக்கறிலாம் போட்டு செய்கிறேன். ஸோ இதுக்கு வந்து முழுசாக ஒரு கார்லிக் வந்து நல்லா என்ன சொல்கிறது இடித்து எடுத்துக்கொண்டேன். ஸோ அதை வந்து எண்ணெயில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு வெள்ளை வெங்காயத்தில் கலர் மாற முன்னுக்கே இதில் 3 முட்டை உடச்சி போட்டுக்கொண்டேன். நீங்கள் சும்மா சரி சிக்கன் போடாமல் வெறும் முட்டை மட்டும் போட்டு செய்கிறேன் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் உப்பு மிளகு போட்டுக்கொள்ளுங்க. நான் ஆல்ரெடி இந்த சிக்கனில் போட்டபடியால் பேன்லேயும் வந்து அந்த உப்பெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் ஒன்றும் போடலை. இப்போ வந்து முட்டை நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு கலர் மாறாமல் அந்த வெள்ளை அரிக்கக்குள்ளேயே இதில் வந்து நாங்கள் வெட்டி வச்சிருக்க கேரட் லீக்ஸ் ஒரு லீக்ஸ் மரமும் அதோட 2 சின்ன கேரட்டும் வந்து நான் எடுத்திருந்தேன். ஸோ அவ்வளோதான். அதையும் வந்து போட்டு மூடி போட்டு மூடாமல் திறந்து வச்சு இதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேரட் எல்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அதனால லைட்டாக வந்து இதை வதக்கி கொண்டேன். ஸோ கேரட் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கக்குள்ள இதில் இப்போ சிக்கன் ஸ்டாக் கொண்டு இதில் ஒரு 1½ டீஸ்பூன் மாதிரி சீரகம் அதுக்கப்புறம் மிளகு. இப்போ தான் கண்ட மிளகு வந்து முடிஞ்சு. ஸோ யாராவது அனுப்பணும் இப்போ வாங்குறதுக்கு. சிக்கன் ஸ்டாக் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமில் உப்பு வந்து போட்டுக்கொள்ளுங்க. நூடுல்ஸ்க்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அதை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. அதோடைய வந்து கெச்சப்பையும் போட்டுட்டு இதை லைட்டாக அப்படியே கொஞ்சம் பெரட்டிட்டு நாங்கள் பொரிச்சு வச்சிருக்கிற கோழியும் இதில் போட்டு அதே மறுபடி நல்லா கொஞ்சம் பெரட்டிட்டு நூடுல்ஸ் வந்து நல்லா வெந்துடாமல் ஒரு 3/4 மாதிரி வெந்த நூடுல்ஸ் எடுத்து இதில் நல்லா போட்டு நீங்கள் பெரட்டி எடுத்து அப்படின்னா ஈஸியான சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி. இப்போ எங்களோட க்ரேப்புக்கு வளமே நாங்கள் கோதுமாக்கெல்லாம் செய்கிற மாதிரி எப்படி ரெடி பண்ணுவோம் அது மாதிரி ஒரு 1½ கப் மாதிரி கோதுமாவுக்கு ஒரு முட்டை கொஞ்சம் பால் சீனி உப்பு போட்டு வந்து ரெடி பண்ணுறதுனா இதில் கொஞ்சம் வெள்ளை எசன்ஸும் ஊற்றிக்கொண்டேன். ஸோ அதையும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து மெல்லிய தோசையாக அப்படியே சுட்டு எடுத்துட்டு அதேபோல் அதில் அப்படியே ஒரு லேயர் எங்களோட பிஸ்தாஷியோ அந்த கொனாஃபா க்ரீம் அதுக்கப்புறம் சாக்லேட் கனாஷ் ஒரு லேயர் அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி தோசை க்ரீம் சாக்லேட் இந்த மாதிரி ஒரு 2-3 லேயர் வந்து போட்டிருந்தேன்.
ஸோ அவ்வளோதான் 1 ஹவரில் நான் இஃப்தாருக்கு ரெடி பண்ணதான் உங்களுக்கு இன்றைக்கி காட்டியிருக்கிறேன். நோம்பு திறந்ததுக்கப்புறம் இந்த சாக்லேட் கேக்கு வேலையெல்லாம் இருந்து செய்கிறதுக்கு நான் இன்ஷால்லாம் உங்களுக்கு அந்த வீடியோவை தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நல்ல சாக்லேட் கேக் ரெசிபி உங்களுக்கு இந்த ஈதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. தேங்க்யூ வெரி ஸோ மச். நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துக்கு. இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ லவ்லி வீக். பை.